மார்னிங்கே செம டென்ஷன் ஆயிடுச்சு. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், என்னன்னு சொல்கிறேன். நம்மளை யாரும் மதிக்கலையோ, நம்மளை யாரும் வேல்யூ பண்ணலையோ, நம்மளை யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ, அவங்கள நம்மளும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, நாமே வீட்டில் தானே இருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் சுத்தமாக ஸ்கின்னை கேர் பண்ணவே முடியல. நானும் சரி எந்திரிச்சதும் என் ஃபேஸை பார்த்தா எனக்கே பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் அதிகமாகி லிப்ஸ்க்கு மேலே ரொம்ப கருப்பாக சின்னலாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம டெய்லி ரொட்டீனில் இன்றைக்கி வந்து ஸ்கின் கேர் எப்படி நம்ம ப்ரெக்னென்சி டைமில் மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் மாடியில் தான் எப்பவுமே இருப்பேன். ஸோ ஓகே கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே போனால் இந்த பாருங்கள், இந்த பசங்கள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்காங்க. கோழி சேவல் அதெல்லாம் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கு. சரி ஓகே அதை எதுக்கு நம்ம கண்டுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு நான் வரும் அது ஓடிடுச்சு. சரி ஓகே நமக்கு சோறு முக்கியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தாலே தெரியும் கருப்பு கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். நீங்களும் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. சரி ஓகே ஸ்கின் கேர் போகலான்னு சொல்லிட்டு வந்து டேபிள் முன்னாடி கண்ணாடியில் பார்த்து எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்னடா ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் அதுக்கான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தக்காளியும் சர்க்கரையும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் தக்காளியை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையில் நல்லா டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக, அதாவது ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். அந்த தக்காளியோட சாறும் அதில் சீனியும் கரைஞ்சி ரெண்டும் லிக்விட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் எல்லாமே நம்ம ஃபேஸில் வந்து செட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ரப் பண்ணி ஃபுல்லாகவே இது பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சார் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லாவே இறங்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் ஜென்ரலாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 5 மினிட்ஸ் அதை நல்லா நம்ம அப்படியே காய விட்டுறணும். காய விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக பார்த்தீங்களா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு க்ளோ தெரியும். அப்போ இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருந்த ஸ்கின்னுக்கும் ஒரு க்ளோ தெரியும். நான் எப்பவுமே இது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் இது ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போயும் இது ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், க்ளோவிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஐஸ் கட்டி அதை எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் தேய்க்கலாம், கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டியை வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதை தேய்ச்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கூலிங்காக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு நல்லா கழுவினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நான் டெய்லி இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்ச நாளாக நான் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு ஸ்கின் வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். அந்த தக்காளியில் அந்த சர்க்கரை போட்டு தேய்க்கிறது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த இது தேய்க்கிறது. இதுக்கப்புறம் வந்து நான் முல்தானி மெட்டி எப்பவுமே தேய்ப்பேன். ஆனால் இப்போ என்கிட்ட முல்தானி மெட்டி இங்கே இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் முல்தானி மெட்டி மட்டும் அப்ளை பண்ணல. உங்ககிட்ட முல்தானி மெட்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முல்தானி மெட்டியும் இதுக்கப்புறம் தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோவிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் க்ளோவிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க. அதுக்கப்புறம் என்ன கீழே வந்துட்டேன். டைம் 11 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஒரு ஹீமோக்ளோபின்க்கு ஏதாவது ஒன்று எடுக்கணும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு மாதுளம்பழத்தை தட்டு நிறையா உரிச்சு போட்டுட்டு யாருக்கும் தரலையே, நான் மட்டும் உட்காந்து தின்னு முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. சரி போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் தாய்க்கிழவி படம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.